அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இஃப்தாருக்காக ஒரு புதுவிதமான ஸ்நாக்ஸ் தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 150 கிராம் சிக்கனை நான் வேக வச்சு இந்த மாதிரி பிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துட்றேன். நார்மல் தண்ணியில் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன், அவ்வளோதான். இப்போ இதில் அமுல் மொசரல்லா சீஸ் தான் நான் சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கைப்பிடி அளவு சீஸ் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், 1 ஸ்பூன் ஆரிகானோ. இப்போ இந்த மிக்ஸுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவு மைனஸ், எக்லெஸ் மைனஸ் தான் சேர்க்குறேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், நம்மளோட ஸ்டஃபிங் இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் 1 கப் மைதா எடுத்து இதை நான் நல்ல ஒரு திக் பேட்டராகவே கரைச்சிக்கிறேன். ரொம்ப தண்ணியாக வேண்டாம். ஏன்னா இதை வச்சு தான் நம்ம கார்னர்லாம் ஒட்டுறதுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இதில் டிப் பண்ணி நம்ம பிரெட் க்ரம்ஸும் கோட் பண்ண போகிறோம். ரொம்ப தண்ணியாக இருந்தால் கரெக்டாக கார்னர்லாம் ஒட்ட வராது. அதனால் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல ஒரு திக்கான பேட்டராக கரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ப்ரெட் எடுத்துருக்கேன். ப்ரெட் எடுத்துகிட்டு அதோட கார்னர்லாம் கட் பண்ணி எடுத்துடுறேன், ஓரங்களை. இதை ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா டைட்டாக ரோல் பண்ணிடுங்க. அது ஒரு சப்பாத்தி மாதிரி ஆகணும், நல்லா லூஸாக. இப்போ பாருங்கள், நல்லா மெட்லீஸாக ப்ரெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு ப்ரெட்டே அதே மாதிரி நல்லா தேய்ச்சி வச்சுக்கிறேன். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், நல்லா அழுத்தி தேய்ங்க. அப்போ தான் நல்லா மெலீஸாக சப்பாத்தி மாதிரி கிடைக்கும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக மெலீஸாக கிடச்சிருச்சு. இப்போ இதில் நான் வச்சுருக்க சிக்கன் ஸ்டஃபிங் எடுத்து 4 பக்கம் வச்சுக்கிறேன். சுற்றி கார்னருக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு 4 ஸ்டஃபிங் வைக்கிறேன். பாருங்கள், பார்த்தீங்களா? 4 பக்கம் வச்சுட்டேன்னா, இப்போ இந்த ப்ரெட்டை சுற்றி இந்த மைதா பேட்டர் வச்சுருக்கோம் பாருங்கள், அதை நல்லா திக்காக இருக்குல்ல, அதை எடுத்து சுற்றி அப்ளை பண்ணி விடுங்க. 4 பக்கமும் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு சென்ட்ரலையும் ப்ளஸ் மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க. இது நல்லா திக்காக இருந்தால் தான் கரெக்டாக அப்ளை ஆகும். தண்ணியாக இருந்துச்சுன்னா ப்ரெட்டு தான் ஊறி போகும். இப்போ இன்னொரு ப்ரெட்டை எடுத்து மேலே வச்சு மேலே ப்ரெஸ் பண்ணாமல் அந்த ஓரத்துகளை மட்டும் லைட்டாக டைட் பண்ணி விடுங்க. பாருங்கள், மேலே ப்ரெஸ் பண்ணக்கூடாது, ஓரத்தை மட்டும் டைட் பண்ணி விடணும். டைட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய கத்தியை வச்சு சென்டரில் வச்சு நீங்கள் டைட்டாக ப்ரெஸ் பண்ணி கட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஒட்டிக்கும். நம்ம மைதா போட்டிருக்கோம் இல்லையா, அதில் அப்படியே அதுவே டைட்டாக ஒட்டிக்கும். பாருங்கள், இப்போ நான் 2 பக்கம் கட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், பார்த்தீங்களா? அதுவே கொஞ்சம் ஒட்டிக்கும். நம்ம கொஞ்சம் லைட்டாக பிடிச்சி டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அவ்வளோதான், ஒரு சூப்பரான சிக்கன் பாக்ஸ் ரெடி ஆயிரும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், அதுவே கரெக்டாக ஒட்டின மாதிரி தான் கட் ஆகிருக்கும். நம்ம பிடிச்சி டைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். ஆனால் அந்த மைதா பேட்டர் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணும். ரொம்ப மெலீஸாக இருந்துச்சு, தண்ணியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை நீங்கள் ப்ரெட் மேலே அப்ளை பண்ணும்போது ப்ரெட்டு ஊறி போயிடும். இப்படி ஒட்டாது, ப்ரெட்டு ஊறி ப்ரெட்டு கையில் ஒட்டி பிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த பேட்டர் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எடுத்து தடவும் போது கரெக்டாக வரும். அது மாதிரி என்னோடய ப்ரெட்டு கொஞ்சம் பெரிய சைஸு, சாண்ட்விச் ப்ரெட்டு, அதனால தான் நான் 4 வைக்கிறேன். நீங்கள் சின்ன சைஸ் ப்ரெட்டாக இருந்தால் 4 வைக்க முடியாது. நீங்கள் சின்ன ப்ரெட்டாக இருந்தால் 2 வச்சுக்கோங்க. 2 பக்கமும் 2 ஸ்டஃபிங்கை வச்சுட்டு அழகாக கட் பண்ணிவிட்டு அழகாக ஃபோல்ட் பண்ணி 2ஆக வச்சுக்கோங்க. நீங்கள் 4ஆக வச்சிங்கன்னா சின்ன ப்ரெட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லா பக்கமும் உடஞ்சி ஸ்டஃபிங் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். உங்கள் ப்ரெட்டோட சைஸை பொறுத்து அது 4ஆ 2ஆன்னு முடிவு பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக எல்லா பேக்கெட்டும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இந்த மைதா பேட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ப்ரெட் பேக்கெட்டை போட்டு
ஒரு டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் ஒரு கோட் பண்ணி எடுத்துடணும். அவ்வளோதான். இப்போ இது ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதே மாதிரி எல்லா பேக்கெட்டையும் போட்டு கோட் பண்ணி எடுத்துருங்க. நீங்கள் பிரெட் சம்மந்தப்பட்டதை வந்து இந்த மாதிரி மைதா பிரெட் க்ரம்ஸ் போட்டு பொரிச்சாதான் கொஞ்சம் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கொண்டு அந்த ப்ரெட்டை எண்ணெயில் போட்டிங்கன்னா அப்படி எண்ணெயெல்லாம் உள்ளே இழுத்துக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது எண்ணெயும் இழுக்காது, நல்ல ஒரு கிறிஸ்பியாகவும் இருக்கும், உள்ளே நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சா பிரெட் பேக்கெட்டை உள்ளே போட்டுடலாம். நீங்கள் போட்டதுக்கப்புறம் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க. பார்த்தீங்களா, கொஞ்சம் கூட பிரெட் க்ரம்ஸ் எதுவுமே கலரலை. நல்லா 2 பக்கம் கிறிஸ்பியாக கலர் மாறினதுக்கப்புறம் நான் வெளியில் எடுத்துடுறேன். என்னோட சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சாதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பார்த்தீங்களா எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குன்னு. ஆனால் உள்ளே பாருங்கள் எவ்வளோ சீஸியாக ஜூஸியாக இருக்குன்னு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.